நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மற்றும் தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆனைகுளம் பங்கைச் சேர்ந்த பண்டாரகுளம் புனித தோமையார் ஆலய திருவிழா ஜூன் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் திருவிழா முதல் 8ஆம் திருவிழா வரை தினசரி காலை 6 மணிக்கு திருப்பயணம், 6:15 மணிக்கு நவநாள் திருப்பலியும் நடைபெற்றது. திருப்பலியை ஆலய தர்மகர்த்தா, ஆலய நிர்வாகிகள், அந்தோணியார் அன்பியம், சவேரியார் அன்பியம், சகாயமாதா அன்பியம், தோமையார் அன்பியம், திருக்குடும்ப சபையினர், மாதா சபையினர் தீபம் ஏற்றி துவக்கி வைத்தனர். மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, மறையுரை, நற்கருணை ஆசீரும் நடைபெற்று வந்தது. இரவு 8:30 மணிக்கு பாட்டுப் போட்டி, மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி, பட்டிமன்றம், நடன போட்டிகள், மழலையர், சிறுவர் சிறுமியர், இளைஞர்கள், VBS மாணவ மாணவிகள், கலை நிகழ்ச்சிகள், விவிலிய வினாடி வினா போட்டி, திருக்குடும்ப சபையினர் மற்றும் மாதா சபையினர் கலை நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. 8ஆம் திருவிழா அன்று இரவு கபடி போட்டி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் திருமணம் ஆனவர்கள், திருமணமாகாதவர்கள் ஆகியோர் 2 அணிகளாக போட்டியில் கலந்து கொண்டனர். கபடி போட்டியில் திருமணம் ஆகாத இளைஞர்கள் ராக்கி அணியும், கயிறு இழுத்தல் போட்டி பெண்கள் மற்றும் ஆண்கள் பிரிவில் திருமணமான பெண்கள் மற்றும் திருமணமான ஆண்கள் முறையே பரிசை தட்டிச் சென்றனர். ஜூலை 2ஆம் தேதி 9ஆம் திருவிழா அன்று காலை 6 மணிக்கு திருப்பயணம், 6:15 மணிக்கு திருப்பலி நடைபெற்றது. மாலை 7 மணிக்கு பேரொரு தந்தை நெல்சன் பால்ராஜ் அடிகளார் தலைமையில் ஆடம்பர மாலை ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து இறைவனிடம் பரிந்து பேசும் புனித தோமையார் என்ற தலைப்பில் துறைக்குடியிருப்பு பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரால்ட் எஸ். ரவி அடிகளாரின் மறையுரை நடைபெற்றது. இரவு 12 மணிக்கு திருவிழா சிகர நிகழ்ச்சியாக புனிதரின் தேர்ப்பவனி வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேர் முக்கிய வீதிகளில் வலம் வந்து ஆலயம் வந்தடைந்தது. திருவிழா நாட்களில் திருப்பலி மற்றும் மாலை ஆராதனையில் பாடல் குழுவினரின் பங்களிப்பு வெகு சிறப்பாக அமைந்திருந்தது. திருவிழாவை முன்னிட்டு ஆலயம், திருச்சிலுவை, கெபி, கொடிமரம் மற்றும் வீதிகள் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. திருவிழா, திருப்பலி மற்றும் ஆராதனை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த பங்கு தந்தை கஸ்பார் அடிகளார், மண்ணின் மைந்தர்கள் அருள் தந்தை எம். தாமஸ் அடிகளார், ஞானஜோதி அடிகளார் ஆகியோர் சால்வை அணிவித்தும் அன்பளிப்பு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். ஆலய திருவிழாவிற்கு நன்கொடை வழங்கியவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். மேலும் தொண்டரணியாக செயல்பட்ட இளைஞர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பாரத பாதுகாவலர் புனித தோமையார் திருவிழா நிகழ்ச்சியில் பங்கின் இறைமக்கள், அருகிலுள்ள ஊர்களைச் சேர்ந்த இறைமக்கள், பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு புனிதரின் அருளாசியை பெற்றுச் சென்றனர். திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பங்கு தந்தை அருட்திரு கஸ்பார் அடிகளார், ஆலய தர்மகர்த்தா ஆர். அந்தோணி செல்லத்துரை, ஆலய நிர்வாகிகள் மற்றும் இறை மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.